அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இது விஜயகாந்த் கட்சிப்பா, அது பேர் என்ன, விஜயகாந்த் கட்சி, தேமுதிக 10 சீட்டு கொடுத்துருக்காங்களாம். இல்லை இல்லை 10 சீட்டு கொடுத்துருக்காங்களாம். இதை கேட்டா 8 சீட்டு நாயகனுக்கு கொடுத்துருக்காங்களாம். அப்போ அவர் என்ன, அப்போ தமிழ்நாடா? ஆ ஆ அப்போ இது என்ன தமிழ்நாடா இல்லை தெலுங்கு தேசமா? நான் கேட்குறேன். அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரனா எவ்வளோ மடையாக பேசுகிற மாதிரி. இந்த ஸ்டாலின்காரன் என்ன பண்ணுறான், அது ஒன்றுமே கொடுக்கலங்கிறான். சரி 4 லட்சம் கோடி வாங்கினேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் இல்லை? ஏன்பா என்ன அதுக்குள்ளே அங்கே பார்க்குற? ஹலோ, 4 லட்சம் கோடி கடன் வாங்கினானே, சுதந்திரம் 5 லட்சம் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 75 வருஷமாக 5 லட்சம் கோடி. இவன் 4 வருஷத்தில் 5 லட்சம் கோடி. அப்போ அது எந்த பணத்தை என்ன பண்ண சொல்லு பார்ப்போம். நீ என்ன சொல்கிற? பழையாச்சியாக இருந்தால் ரெட்டைகளுக்கு போடு, சுழுகனாக இருந்தால் நீ அவனுக்கு போடு. நான் அதுக்கு மேலே உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். இல்லைன்னா சுழுகிட்ட போய் பொண்ணு கட்டிக்க உன் பையனுக்கு. இல்லை பழையாச்சிகிட்ட பொண்ணு கட்டுறதுக்கு ஏதாவது கேள்விப்பட்டேன்னு வச்சு கொஞ்சம் உழைப்பேன். நீ எங்கே போய் பொண்ணு கட்டாலாம்? என்ன சொல்கிற? இந்த ஏரியாவில் எனக்கு தெரியும். நீ என்ன சொல்கிறப்ப? சிரிக்காதடா. நான் என்ன சொல்கிறேன், இது வாழ்வா சாவாங்கிறது வெற்றி சொல்லு கிடையாது. காட்டு மன்னார் கோயிலேருந்து வந்து இங்கே நிற்கிறான், காட்டு மன்னார் கோயிலேருந்து. அது அங்கே வந்து நிற்கலாமாங்க? அது நிற்கலாம். நாம் டெல்லியில் கூட போய் நிற்கலாம். அதனால் அப்போ இங்கே இருக்க படையாச்சிலாம் நம்ம மயிர் பிடுங்கிறதுக்கு இருக்கீங்க. இல்லை இந்த ஏரியாவில் ஒரு ஆளே இல்லையா? அதை தானே கொஞ்சம் கேட்குறேன். நீ அவன் அங்கே நிற்கிது, அவன் அந்த பக்கம் நிற்க சொல்லுது. அதானே அவன் என்ன தெரியுமா, கஞ்சா கடத்தல் தலைவன் வந்து பாடம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராதே. கஞ்சா கடத்தலுக்கு தலைவன் பாவன், அந்த தலைவனுடைய சிஷியாவன். அதான் சிஷியா, அதாவது ஆமாம். அது என்னமோ 1000 கோடியே என்னமோ அடிச்சுக்காங்களாம். அது அது மாதிரி அந்த பணம் நம்ம எந்த தொகுதியிலாம் நிற்கலாமே சொல்லு பார்க்கும். அதுக்குதான் நான் சொல்கிறது, நமக்கு என்ன பயம்? நாமளே பயந்தா நம்ம மண்ணின் பயந்தது. அவன் இப்போ என்ன திராவிட மாடல்னு வச்சுட்டு இந்த இப்போ நீ இந்த மண்ணில் பிறந்தவன் என்ன சொல்கிற? கொஞ்சம் தான்ப்பா எஸ்சி முதல் கொண்டு இந்த மண்ணில் பிறந்தவங்க. ரெட்டி செட்டி இவங்கெல்லாம் எங்கள் ஆந்திராக்காரன், கர்நாடகாக்காரன், மலையாளத்துக்காரன். இவனை வந்து தமிழ்நாட்டை ஆளுறான். சொல் பார்க்கும். இப்போ தானே உனக்கு தெரியுது. பானை உடைக்கணும்டா. சரி, இன்னைக்கு வேட்பாளர் ஓட்டு கட்ட போறாரு. 10-20 எப்படி போவான்? 5 பேர் அவனை வந்து 27,000 ஓட்டு இருக்குதான் நம்ம பண்ருட்டி தொகுதியில். அப்புறம் எஸ்சி ஓட்டு இருக்குதான், அதை நம்பி நிற்கிறான். 1 லட்சம் ஓட்டு கணக்கு போடுறாங்க. 1 லட்சம் ஓட்டுலாம் வராது. பானுக்கே 1 லட்சம் ஓட்டு இருக்குறான். அப்போ எஸ்சி 1 லட்சம் பேராக இருக்கான். மொத்தமாக 2 லட்சம் ஓட்டு. அப்போ நம்ம பண்ருட்டி தொகுதியில் நம்ம வன்னியர் எவ்வளோ இருக்கோம்? அவனை மட்டுமே 1 லட்சத்து ஓட்டு இருக்குன்றாங்க. 1 லட்சம் ஓட்டுலாம் வராதா? 50,000 ஓட்டு 27,000 ஓட்டு தான் எனக்கு கேள்வி. பாய் ஓட்டு அந்த பண்ருட்டியில் வந்து பாய்க்கு 2,500 ஓட்டு நம்ம வார்டு. 2,500 ஓட்டில் எவ்வளோ? 500 ஓட்டு இருக்குமா? ஊரில் வந்து 1000 ஓட்டு இருக்கு. ஏதா ஸ்ரீரமத்தில் ஏது 1000 ஓட்டு வரும்? 1000 ஓட்டு எங்கள் ஊரில் 950 ஓட்டு இருக்கு. சரி, முஸ்லீமுக்கு எத்தனை ஓட்டு? முஸ்லீம் ஊரில் ஒரு ஓட்டு கூட கிடையாது. அப்புறமே சரி, பக்கத்தில் ஏரியா இங்கே இல்லை ஒரு 20-30 ஒரே ஒரு ஓட்டு கூட கிடையாது. நம்ம 20 அப்புறம் எப்படி பாய் கூட கிடையாது. பக்கத்தில் தானே பாய் இருக்கிறான். அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லு? ஆனால் திமுக கட்சிக்காரங்க. நீ வேலை செய்யலப்பா. ஹலோ தம்பி, என்ன தூங்குற?
நீ வேலை செய்கிறதாண்ணா ஐயா ஐயோ சரி உங்கள் தலைவர் ஏதாவது அறிக்கை விட்டாரா ஏம்பா ஐயா